கோவையில் பேக்கரி உரிமையாளர்கள் மர்ம மரணம் தொடர்பாக கொலை மற்றும் தற்கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் கழுத்து அறுபட்டும் மற்றொருவர் தூக்கில் தொங்கியபடியும் உயிரிழந்ததன் மர்மம் நீங்குமா? கோவையில் துடியலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விஸ்வநாதபுரத்தில் பேக்கரி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியை கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த 45 வயதான மகேஷ் மற்றும் 50 வயதான ஜெயராஜ் ஆகிய இருவரும் நடத்தி வந்துள்ளனர். 4 ஆண்டுகளாக பேக்கரி நடத்தியவர்கள் துடியலூரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர். ஜெயராஜுக்கு திருமணமாகாத நிலையில் மகேஷ் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இது ஜெயராஜுக்கு பிடிக்காததால் அடிக்கடி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக சொந்த ஊர் சென்ற ஜெயராஜ் சாலை விபத்தில் காயமடைந்துள்ளார். காயம் ஓரளவுக்கு சரியான பிறகு கோவைக்கு திரும்பியுள்ளார். அப்போது மகேஷ் திருமணம் செய்து கொண்டது தொடர்பாக மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று மகேஷின் பெற்றோர் செல்போன் மூலமாக அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துள்ளது. இதையடுத்து கடையில் பணிபுரிபவர்களிடம் வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கேட்டுள்ளனர். கடையில் பணிபுரிபவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கதவு அடைக்கப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் காலையிலிருந்து வீடு திறக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்தவர்கள் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் எட்டி பார்த்தபோது ஜெயராஜ் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றதும் அங்கு மகேஷ் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த துடியலூர் போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களையும் சேகரித்தனர். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் மகேஷை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு ஜெயராஜ் தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை மற்றும் தற்கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பேக்கரி உரிமையாளர்கள் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் துடியலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் விசாரணையில் இருவர் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படுமா?